பண்டரிபுரம் என வழங்கும் ஸ்ரீ பாண்டுரங்க க்ஷேத்திர மகிமை. உலகில் சிறந்த இயற்கை வளமிக்க நைமிசாரண்ய வனத்தில் வசித்திருந்த சௌனகாதி முனிவர்கள் குரு புராணிகரை நோக்கி, சுவாமி, புண்ணிய தீர்த்தங்களாகிய தடாகங்களும் நதிகளும் தேவாலயமும் கடவுளின் மூர்த்திகரமும் ஒருங்கே பொருந்தி விளங்கும் திவ்ய தேசம் ஏதேனும் இருக்கிறதா? அவ்வாறு இருக்குமானால் அதை பற்றி எங்களுக்கு தெரிவித்தருள வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு சூதமா முனிவர், முனிவர்களே, நீங்கள் அறிய விரும்பியது போலவே எல்லா வகையிலும் சிறந்து விளங்கும் சிறந்த திருத்தலம் ஒன்று உண்டு. அந்த திவ்ய திருத்தலத்தை பற்றி முன்பு எனது குருநாதர் வியாச பகவான் திருவாய் மலர்ந்தருளினார். அவர் எனக்கு கூறியவாறே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள் என்று சொல்லத் துவங்கினார். முன்பு ஒரு காலத்தில் சகலவிதமான துன்பங்களையும் போக்கி நற்கதியளிக்கும் பூலோக கைலாசம் என்ற மகான்கள் பலராலும் போற்றி புகழப்பெறும் காசி க்ஷேத்திரத்தின் அருகே சித்ராசிரமம் என்று ஓர் ஆசிரமம் இருந்தது. அங்கு அகஸ்திய முனிவர் தம் மனைவியான உலகபா முத்திரை என்பவளோடும் சீடர்கள் பலரோடும் வசித்து வந்தார். அந்த காலத்தில் விந்திமலையானது மிகவும் கர்வம் கொண்டு தன்னை விட பெரிய மலை உலகிலேயே இல்லை என்று இருமாப்புடன் உயர்ந்திருந்தது. அதை கண்ட தேவர்கள் அகஸ்திய முனிவரிடம் வந்து விந்திய மலையின் தற்பெருமையையும் தருக்கையையும் பற்றி கூறி அதன் கர்வத்தை அடக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கிய அகஸ்திய முனிவர் தம் மனைவியோடும் சீடர்களோடும் தென்னாடு நோக்கி புறப்பட்டு சென்று நடுவழியில் அந்த விந்திய மலையின் கர்வத்தை அடக்கினார். பிறகு அங்கிருந்து புறப்பட்டு திவ்ய க்ஷேத்திர வாசத்தை விரும்பி பற்பல தேவாலயங்களை தரிசித்தும் புண்ணிய தீர்த்தங்களில் நீராடியும் ஆங்காங்கே இருந்த பக்தர்களை கண்டு வணங்கியும் தமிழகத்தின் சுவாமிமலை என்ற முருகனது திருத்தலத்திற்கு வந்து சேர்ந்தார். அங்கு எழுந்தருளிய முருகப்பெருமானை பூஜித்து அவரால் பல சிறந்த தீர்த்தங்களில் பெருமைகளையும் தேவாலயங்களின் சிறப்புகளையும் கேட்டு தெரிந்து கொண்டு மேலும் தம் மனதுள் எழுந்து அவாவினால் தம்முடன் இருந்த முனிவர்களும் அறிய குமரப்பெருமானை நோக்கி கூறலானார். ஐயனே, திருவருளினால் அடியேன் அநேக திருத்தலங்கள், தேவாலயங்கள், புண்ணிய நதிகள், புனிதர்களின் வரலாறுகள் ஆகியவற்றை நீர் திருவாய் மலர்ந்தருள கேட்டறிந்தேன். ஆயினும் தீர்த்தம், தலம், மூர்த்தி ஆகிய மூன்றும் ஒருங்கே சிறப்பாக அமைந்திருக்கும் மகிமை வாய்ந்த க்ஷேத்திரம் எங்கேனும் இருக்கிறதோ என்று தெரிந்து கொள்ள நானும் இம்முனிவர்களும் வெகு ஆவலுடையவர்களாக இருக்கிறோம். ஆகையால் அத்தகைய சிறப்பு வாய்ந்த திருத்தலம் ஒன்று இருக்குமானால் அதை பற்றி எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அகஸ்தியர் பிரார்த்தனை செய்தார். அதற்கு குமரப்பெருமான் குருமுனியை நோக்கி, முனிவரே, நீர் கேட்ட கேள்வி ஒரு சிறந்த கேள்வி ஆகும். அத்தகைய பெருமை வாய்ந்த க்ஷேத்திரத்தை நானும் அறியேன். ஆகையால் நாம் எல்லோருமே திருக்கைலாயம் சென்று சிவபெருமானிடம் விண்ணப்பித்து கொள்வோம். முக்கன் மூர்த்தியாகிய சிவபெருமான் நாம் அறிய விரும்பும் சிறப்புடைய க்ஷேத்திரம் இருக்குமானால் அதை நமக்கு தெரிவித்தருள்வார். ஆகையால் காலதாமதம் செய்யாமல் நாம் இப்போதே அங்கு செல்வோம், வாருங்கள் என்று கூறினார். உடனே அவர் கூறிய வார்த்தைகளை கேட்டு அங்கிருந்த அகஸ்திய முதலிய அருந்தவ முனிவர்களும் மற்றவர்களும் அவர் கருத்திற்கு இணங்கி அவருடன் கைலாயம் சென்று உமாதேவி சமேதராய் எழுந்தருளிய சிவபெருமானை வணங்கி
தங்களுக்கு உண்டான சந்தேகத்தை தீர்த்தருள வேண்டினார்கள். அப்போது சிவபெருமான் குமாரசுவாமியையும் அவருடன் இருந்த அகஸ்தியர் முதலானோரையும் கருணையுடன் பார்த்து, மெய்யன்பர்களே, நீங்கள் விரும்பியதை சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு தம் அருகே இருந்த பார்வதி தேவியை நோக்கி, தேவி, நீ முன்பு ஒரு முறை என்னிடம் கேட்ட கேள்வியைத்தான் இப்போது உன் மகனும் மற்றவர்களும் கேட்கிறார்கள். ஆகையால் நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நீயும் கேட்பாயாக. நான் கூறவிருக்கும் தலத்தின் பெருமையை பாவிகளும் தீயவர்களும் கெடுமதியாளர்களும் பிறர் மனை நயக்கும் பேதையரும் புறஞ்சொல்லி திரியும் புல்லர்களும் கேட்பதற்கு அருகதை அற்றவர்கள். அத்தகைய யோருக்கு புண்ணிய விஷயங்களை சொல்லுதலும் கூடாது. இங்கு நம்மிடம் வந்துள்ள முனிவர்கள் தவ சிறப்புடையவர்கள். ஆகையால் நாம் சொல்லும் திருத்தலத்தின் பெருமைகளை கேட்டறிந்து நடப்பதற்கு ஏற்றவர்கள். எனவே நான் சொல்கிறேன் என்று சிறிது நேரம் தியானத்தில் அமர்ந்து பின்னர் முனிவர்களை நோக்கி கூறலானார். குமரனே, முனிவர்களே, பூ உலகில் கர்ம பீரா நதி சென்று கலக்கும் பீமா நதியின் தெற்கு திசையில் ஒரு யோசனை தூரத்தில் பாண்டுரங்க க்ஷேத்திரம் என்று வழங்கப்படும் ஒரு திவ்ய திருத்தலம் இருக்கிறது. அத்தலத்தில் கர்ப்பகாலத்தில் 28வது துவாபர யுகத்தின் இறுதியில் புண்டரீகன் என்ற பெயருடைய அந்தணன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் கருணையுடையவன், புண்ணியசீலன், சத்தியம், பொறுமை முதலிய உத்தம குணங்களையுடைய உத்தமன் அவன். சிற்றெரும்பு முதலான சிறிய உயிர்களுக்கும் துன்பம் நேராமல் நடப்பவன். கனவிலுங்கூட பொய் பேசாதவன், துஷ்டர்களுடன் சேராதவன், செல்வத்தை துரும்பாக மதிக்கும் மனப்பண்புடையவன், தனக்கு கிடைக்காத பொருளை பற்றி ஒரு சிறிதும் கவலைப்படாதவன், அந்நிய மங்கையரை தன் தாயைப் போலவும் சகோதரிகளை போலவும் எண்ணி நடக்கும் இயல்பினன், கீழோராயினும் தாழ உரைக்கும் பண்பினன், எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தும் நிறைமதியாளன். அவன் செல்வ வளத்தில் தேவேந்திரனுக்கு இணையானவன். ஆயினும் காமக்ரோதம் முதலிய துர்க்குணங்களுக்கு வயப்படாமல் உத்தம குணமும் ராஜயோகமும் உடையவனாக வாழ்ந்து வந்தான். அவன் தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து கடவுளை வணங்கி பிறகு தன் மனைவியுடன் இருந்து தன் பெற்றோரை வணங்கி வெளியே சென்று நித்திய கடன்களை முடித்து முடிவில் சமைத்து தருப்பைப்புல் மலர்கள் முதலிய யாக பூஜைகளுக்கு வேண்டிய பொருட்களை சேகரித்து கொண்டு தன் வீடு வந்து சேர்வான். அவன் வீட்டிற்கு வருவதற்குள்ளாக அவன் மனைவியும் வீட்டை சுத்தம் செய்து நீராடி புத்தாடை அணிந்து சமையல் வேலையை தொடங்கியிருப்பாள். புண்டரீகன் வீட்டுக்கு வருவான். வந்ததும் தனக்கு வேலையாட்கள் பலர் இருந்தாலும் அவர்களை எதிர்பார்க்காமல் தானே முன் சென்று தன் தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடிப்பான். பிறகு தேவராதனை செய்து பூஜைகளை முடித்து ராஜயோக தியானத்திலிருந்து கடவுளை தன் இதய கமலத்தில் இருத்தி துதித்த பிறகு தன் பெற்றோர்களுக்கு முதலாவதாக உண்பித்து அவர்கள் உணவருந்திய பிறகே தான் உணவருந்துவான். அவன் மனைவியோ தன்னுடைய மாமனார், மாமியார், கணவர், விருந்தினர் முதலியவர்கள் உணவருந்திய பிறகுதான் தானும் உணவருந்தி மற்ற செயல்களில் ஈடுபடுவாள். இவ்வாறு நடந்து கொண்டிருக்கும் போது புண்டரீகனுடைய பெற்றோர்கள் பரகதி அடைந்தார்கள். புண்டரீகன் தன் தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய ஈமக்கிரியைகளை செய்து முடித்து அவர்களுடைய எலும்புகளை புண்ணியமிக்க கங்கை நதியில் இட்டு பிறகு தவம் செய்து
நற்கதியை அடைய வேண்டும் என்ற எண்ணத்துடன் பர்ணசாலை ஒன்றை அமைத்து அதில் வசித்து அருந்தவன் செய்து வந்தான். புண்டரீகனுடைய உண்மையான பக்தியை கண்டு மகிழ்ந்த ஸ்ரீ கண்ணபிரான் அவன் முன்பு தோன்றினார். ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தியின் திவ்ய மங்கள வடிவத்தை மகிழ்ச்சி பொங்க தரிசித்து பேரானந்த கடலில் மூழ்கிய புண்டரீகன் தன் கைகள் இரண்டையும் தலைக்கு மேல் உயர்த்தி சாஷ்டாங்கமாக வணங்கி பணிந்து இனிய தோத்திர பாமாலைகளை பாடி துதித்தான். தொடரும். நன்றி, வணக்கம்.